பட் அநேகன் படம் வந்தப்போ கூட இல்லை இதுக்கப்புறம் நான் ஃபுல் டைமாக நடிக்க போகிறேன் அப்படின்லாம் கார்த்தி அந்த அநேகன் ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட நிறைய சொன்னார். கேவி ஆனந்தே பேட்டியில் அப்போ சொல்லியிருப்பாரு. இப்போ கார்த்திக் சாரை வச்சு நான் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே பல பேர் வந்து என்னை எச்சரித்தாங்க, போய் மாட்டிக்காத, அவரை பற்றி கதை தெரியுமா உனக்கு அப்படின்லாம் எல்லாருமே சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவர் போய் மீட் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கப்புறமா அவரும் இந்த படப்பிடிப்பில் கொஞ்சம் சிரமப்பட்டார். அது வேறு ஃபுல் டைம் அவர் நினச்ச மாதிரிலாம் வந்து பண்ண முடியல. அதற்கான உடல் ஒத்துழைப்பும் அவருக்கு இல்லை. அது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்களேன், காலையில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆக்சுவலாக இவர் கண்ணன் ரவின்னு துபாயில் ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் வந்து கார்த்திக்கு துபாய் போயிருந்தப்போ அவரை பார்க்கணுன்னு அவ்வளோ விரும்பி இருக்கிறாரு. ஒரே ஃபோன் மேலே ஃபோனாக 10-20 ஃபோனு டெய்லி, சார் உங்களை மீட் பண்ணணும், எங்கள் இதுக்கு வாங்க, ஹோட்டலுக்கு வாங்கன்னு. ஏன்னா அவருக்கு என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற விஐபிகள் யாராக இருந்தாலும் அவர் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா அவ்வளோ மரியாதையாக அவங்கள ரிசீவ் பண்ணி பக்கத்துலேயே இருந்து அவரே பரிமாறி அனுப்புவார். அதில் அவருக்கு ஒரு இன்பம். அவர் எப்படியாவது கார்த்திக் அங்கே வர வச்சணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய போராட்டம். நீ எவ்வளோ பெரிய தொழிலதிபராக வேணாலும் இரு, நீ 2000 கோடி வச்சுருந்தா கூட அது ஒன்றுது அப்படின்ட்டு கார்த்திக் அவர் சீண்டவே இல்லை.